கையில் பணம் தங்கவே இல்லையா? எவ்வளோ சம்பாதிச்சாலும் செலவு அதிகமா போயிடுதா? கடன், டென்ஷன், மன அழுத்தம், வாழ்க்கை முழுக்க பிரஷரா ஃபீல் ஆகுதா? அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நம்ம முன்னோர்கள் பணத்தடை குறையவும், மன நிம்மதி கிடைக்கவும் பல ஆன்மீக வழிமுறைகளை சொல்லியிருக்கிறாங்க. அது வெறும் நம்பிக்கையா? அல்லது அதுக்கு பின்னாலே ஏதாவது ஆழமான காரணம் இருக்கா? இன்னைக்கு ஆன்மீகத்துல சொல்லப்பட்ட விஷயங்களையும் அதுக்கு பின்னால் உள்ள சயின்டிபிக் மீனிங்கையும் சிம்பிளா பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை மாலை தீபம் ஏற்றினால் மகாலட்சுமி அருள் கிடைக்கும் என்று நம்ம வீடுகளில் சொல்லுவார்கள். இது ஆன்மீகத்தில் மிகவும் முக்கியமான விஷயம். ஆனா இதை சயின்டிபிக்கா பார்த்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் மீனிங் இருக்கு. தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல விளக்கு ஏற்றி சில நிமிடங்கள் அமைதியாக இருப்பது நம்ம மைண்டை ஸ்லோ பண்ணுகிறது. இதனால ஸ்ட்ரெஸ் குறையும், ஆங்ஸைட்டி குறையும், மனம் கால்மாகும். ஒரு மனிதன் மன அழுத்தம் இல்லாமல் இருந்தால்தான் அவன் மணி டிசிஷன்ஸையும் சரியாக எடுக்க முடியும். அதனாலதான் ஆன்மீகத்துல மன அமைதியை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா வைத்தார்கள். ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமஹா போன்ற மந்திரங்களை ரிப்பீட் பண்ண சொல்வார்கள். பலர் இதை பியூர்லி ஆன்மீக நம்பிக்கையாக பார்க்கிறாங்க. ஆனா சயின்ஸ் என்ன சொல்றது தெரியுமா? ஒரே வார்த்தையை ரிதமா ரிப்பீட் பண்ணும்போது நம்ம பிரீத்திங் ஸ்லோ ஆகும். இதனால ஹார்ட் ரேட் ஸ்டேபிள் ஆகும், மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் குறையும், கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். இதைத்தான் மாடர்ன் சயின்ஸ் மெடிடேஷன் எஃபெக்ட் என்று சொல்கிறது. அதாவது ஆன்மீகம் சொன்ன பல வழிமுறைகளில சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட்ஸ் இருந்திருக்கிறது. எறும்புகளுக்கு சர்க்கரை போடுவது, பறவைகளுக்கு தானியம் வைப்பது, அன்னதானம் செய்வது, இவையெல்லாம் பல ஆண்டுகளாக சொல்லப்பட்டு வரும் ஆன்மீக பழக்கங்கள். இதன் ஆழமான மீனிங் என்னன்னா, நம்மிடம் இருக்கும் சிறிய விஷயத்தையாவது பகிர்ந்து வாழ கற்றுக்கொள் என்பதுதான். சயின்டிபிக்கா பார்த்தால் ஹெல்பிங் மென்டாலிட்டி கொண்டவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறைவாக இருக்கும் என்று சில ஸ்டடீஸ் சொல்லுகிறது. ஏனென்றால் பகிர்ந்து வாழும் மனநிலை செல்ஃபிஷ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். வீட்டை கிளீனா வைத்தால் லட்சுமி தங்குவாள் என்று நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதையும் பிராக்டிக்கலா பார்த்தால் மீனிங் இருக்கு. மெஸ்ஸி என்விரான்மெண்ட்ல ஃபோக்கஸ் குறையும், லேசிட்டிஸ் அதிகரிக்கும், ப்ரொடக்டிவிட்டி குறையும். ஆனா கிளீன் என்விரான்மெண்ட் மனதை லைட்டா ஃபீல் செய்ய வைக்கும், டிசிப்ளின் உருவாக்கும், ஒர்க் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணும். அதனால தான் ஆன்மீகத்துல சுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இப்போ ஒரு முக்கியமான விஷயம், ஆன்மீகம் தவறு இல்லை, அது மன நிம்மதியும் நம்பிக்கையும் தருகிறது. ஆனா அதோட சேர்த்து பிராக்டிக்கல் ஆக்ஷன்ஸும் இருக்கணும். ஏனென்றால் வாழ்க்கையை மாற்றுவது நம்ம டெய்லி ஹேபிட்ஸ் தான். பலர் ஒரு மிஸ்டேக் பண்றாங்க. சம்பளம் வந்ததும் முதல் செலவு பண்றாங்க, மீதம் இருந்தா சேவ் பண்றாங்க. ஆனா ஃபைனான்சியலி ஸ்டேபிள் ஆனவர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? முதலில் சேவிங், அதுக்கு பிறகுதான் செலவு. சிறிய அமௌண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். ரிஸ்க் இல்லாம சேஃபா சேவ் பண்ணணும்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் நல்ல ஆப்ஷன். ரிப்பீட்டிங் டெபாசிட், மாதம் மாதம் ஸ்மால் அமௌண்ட் சேவ் பண்ணலாம். பிபிஎஃப் லாங் டேர்ம் வெல்த் கிரியேட் பண்ண யூஸ்ஃபுல். சுகன்யா சம்ரித்தி பெண் குழந்தைகளின் ஃபியூச்சருக்கு நல்ல ஸ்கீம். பலர் சேவிங் மட்டும் பண்றாங்க, ஆனா இன்சூரன்ஸ் எடுக்க மறந்துடுறாங்க. உண்மையில இன்சூரன்ஸ் என்பது இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, அது ப்ரொடக்ஷன். ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மெடிக்கல் எமர்ஜென்சி அல்லது ஃபேமிலி ப்ராப்ளம் வந்தால் பல வருட சேவிங்ஸ் ஒரே நாள்ல காலியாகிடலாம். அதனால தான் ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். மேலும் குறைந்தது 3 முதல் 6 மாதங்கள் எக்ஸ்பென்சஸ் அளவுக்கு சேவிங்ஸ் வைத்திருக்க முயற்சி பண்ணுங்க. இதுதான் அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன்ஸ்ல ரியல் ப்ரொடெக்ஷன். இதுவே ஃபினான்ஷியல் பீஸ். நம்ம முன்னோர்கள் சொன்ன ஆன்மீக வழிமுறைகள் பல நேரங்களில் மன அமைதி, டிசிப்ளின், பாசிட்டிவ் மைண்ட் செட் உருவாக்குவதற்காக இருந்திருக்கலாம். அதனால ஆன்மீகத்தையும் மதிக்கணும். அதே நேரத்துல
பிராக்டிக்கல் வாழ்க்கையையும் ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணணும். ப்ரேயர், பீஸ்ஃபுல் மைண்ட், ஸ்மார்ட் சேவிங், இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன், ஹார்ட் ஒர்க், இந்த காம்பினேஷன் தான் வாழ்க்கையை ஸ்லோலி ஸ்டேபிள் ஆகும். இது எல்லாத்துக்கு மேல ஒரு முக்கியமான விஷயம், கடன். நான் உங்கள்ட்ட கேட்டுக்கிற விஷயம் என்னன்னா, நீங்க உங்க குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கலானாலும் பரவாயில்ல, கடன் மட்டும் சேர்த்து வைக்காதீங்க. ஏன்னா ஒரு விஷயத்த ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கும் மைனஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த வீடியோல இதெல்லாம் சொல்றதுக்கு நீ பெரிய ஆன்மீகவாதியா அல்லது ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட்டா அப்படின்னு நீங்க கேட்கலாம். உண்மையா சொன்னா நான் ஆன்மீகவாதியும் கிடையாது, ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட்டும் கிடையாது. நானும் உங்களை மாதிரி ஒரு காமன் மேன் தான். எனக்கு வாழ்க்கையில வந்த சந்தேகங்களுக்கு ஆன்சர் தேடும்போது எனக்கு கிடைத்த தகவல்களையும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களையும் தான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன தகவல்கள் சரியா இருந்தா எடுத்துக்கோங்க, ஏதாவது தவறா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றவங்களோட சேர்ந்து நானும் கத்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஆன்மீகம், வாழ்க்கை, ஃபைனான்ஸ் ரிலேட்டட் மீனிங்ஃபுல் வீடியோஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.